இதுவரை ஆறாவது அத்தியாயத்திற்கு முகவுரையாக சில கருத்துக்களை பார்த்தோம். இன்று நாம் ஆறாவது அத்தியாயத்திற்குள் செல்கின்றோம். முதல் ஸ்லோகம். ஸ்ரீ பகவானுவாச்ச அநாஶ்ருதः கர்மபலம் கார்யம் கர்ம கரோதி யஹ ச சந்நியாசீ ச யோகீ ச ந நிரக்னிர் ந சாக்ரியः தியானம் என்கின்ற சாதனையை செய்வதற்கு சில முன்னேற்பாடுகள் அவசியம் ஆகின்றது. தியானம் என்பதே ஒரு சாதனை. அந்த சாதனையை செய்வதற்கு நாம் தயார் செய்ய வேண்டிய சாதனைகள் பல இருக்கின்றன. தியானம் என்ற ஒரு சாதனையை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு முன் என்னென்ன ஏற்பாடுகள், என்னென்ன சாதனைகள் கடைபிடிக்க வேண்டும் என்று நாம் இப்பொழுது பார்க்க வேண்டும். இதை ப்ரிப்பரேஷன், தயார் செய்தல் என்று நாம் அழைக்கின்றோம். எதற்கு தயார் செய்ய வேண்டும்? தியானம் என்ற சாதனையை செய்வதற்கு நம்மை தயாராக்க வேண்டும். உதாரணமாக, நம்முடைய உடலில் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டுமென்றால் அதற்கு முன் டாக்டர் நம்மை தயார் செய்வார். பிபி இருக்கான்னு பார்ப்பார், சுகர் இருக்கின்றதா என்று பார்ப்பார். அதில் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை நீக்கி தயார் செய்து பிறகு அறுவை சிகிச்சை என்ற சாதனை நடக்கும். அதுபோல தியானம் என்ற ஒரு சாதனையை நாம் மேற்கொள்ள தியானத்திற்கு முன் நாம் செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள், அந்த சாதனையை நாம் இரண்டாக பிரிக்கின்றோம். தியானத்திற்கு முன் செய்ய வேண்டிய ஏற்பாடுகள், ப்ரிப்பரேஷன், இரண்டாக பிரிக்கப்படுகின்றது. முதல் ஏற்பாடு, முதல் சாதனைக்கு பகிரங்க சாதனம் என்று பெயர். பகிரங்க சாதனம். இங்கு சாதனம் என்றால் ப்ரிப்பரேஷன், தயார் செய்தல். எதற்கு? தியானத்திற்கு. தியானம் என்ற சாதனையை மேற்கொள்ள நாம் செய்கின்ற முன்னேற்பாடுகள், தியானம் செய்வதற்கு முன் நாம் செய்கின்ற சாதனைகள். முதல் சாதனை பகிரங்க சாதனம். இரண்டாவது அந்தரங்க சாதனம். அந்தரங்க சாதனம் என்பது இரண்டாவது. முதலாவது பகிரங்க சாதனம். பகிரங்க சாதனம் என்றால், ஒரு நாளில் நாம் 15 நிமிடங்கள் தியானம் செய்ய வேண்டும் என்றால் 15 நிமிடங்கள் அமர்ந்து நாம் செய்கின்ற தியானம் எந்த அளவு நமக்கு பலனை கொடுக்கின்றது, அந்த சாதனையை நாம் செய்ய முடியும் என்பது அந்த நாளில் மீதி 23 மணி நேரம் நாம் எப்படி வாழ்ந்துள்ளோம் என்பதை பொறுத்து.
நம்முடைய தியானத்திற்கு முன் முழு வாழ்க்கையினுடைய பிரதிபிம்பம்தான் தியானத்தில் நம்முடைய நிலை. பகிரங்க சாதனம் என்றால் நம்முடைய வாழ்க்கை முறை, பொதுவான சாதனைகள். தியானத்துக்கு முன் சில ப்ரிப்பரேஷன், சில தேவைகள், சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். அது அந்தரங்க சாதனை. பகிரங்க சாதனை என்றால் நம்முடைய முழு வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும், அது பகிரங்க சாதனை ஆகின்றது. அந்தரங்க சாதனை என்றால் தியானத்திற்கு முன் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள். அதாவது எப்படிப்பட்ட இடம், எப்படிப்பட்ட காலம், எப்படிப்பட்ட ஆசனம், பிறகு எப்படி அமர வேண்டும், இவைகளெல்லாம் அந்தரங்க சாதனை. இப்போ அந்தரங்க சாதனை என்றால் தியானம் செய்வதற்கு முன் செய்யப்பட வேண்டிய ஏற்பாடுகள். பகிரங்க சாதனை என்றால் ஒரு நாள் முழுதும் நாம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள். எப்படி நாம் முழுமையாக ஒரு நாளை கழித்தால் தியானம் வெற்றியாக அமையும், அது பகிரங்க சாதனை என்று சொல்லப்படுகிறது. நம்ம காலையிலிருந்து சாயந்தரத்து வரைக்கும் அல்லது ஒரு நாள் பூரா இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டு தியானத்தில் அமர்ந்தால் தியானமே செய்ய முடியாது, அல்லது அந்த சாதனை நமக்கு கைகூடாது. நம்முடைய 15 நிமிட தியானம் மீதி வாழ்ந்த நாளினுடைய ரிசல்ட், மீதி வாழ்ந்த நாளினுடைய பிரதிபிம்பம் அல்லது பலன். ஆகவே இங்கு பகவான் எப்படி 6வது அத்தியாயத்தை அமைத்துள்ளார் என்றால், பகிரங்க சாதனமாக சில சாதனைகளை சொல்லப் போகின்றார். தியானம் என்ற சாதனையை நீ செய்து அதனுடைய பலனை அடைய வேண்டுமென்றால் உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், முழு நாள் எப்படி உனக்கு அமைய வேண்டும். இது தியானத்திற்கு முன் செய்கின்ற ஏற்பாடல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்க வேண்டும் சொல்லப் போகின்றார். நம்முடைய உணவு எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய உறக்கம் எவ்வளவு இருக்க வேண்டும், நம்முடைய உடலிலிருந்து செய்கின்ற ஆக்டிவிட்டீஸ், செயல்கள் எப்படி அமைய வேண்டும், பிறகு நாம் எவ்வளவு ஓய்வெடுக்க வேண்டும், இவைகளெல்லாம் பகிரங்க சாதனையாக பகவான் சொல்வார். நாம் எவ்வளவு ஓய்வெடுக்க வேண்டும், எவ்வளவு உறங்க வேண்டும், எப்படிப்பட்ட உணவு இருக்க வேண்டும், இவைகளெல்லாம் நம்முடைய தியானத்தை நிர்ணயம் செய்கின்ற தத்துவங்கள், ஃபேக்டர்ஸ். இதெல்லாம் பகவான் பகிரங்க சாதனம்னு சொல்ல போகிறார். இப்போ எப்படி இந்த அத்தியாயத்தை பகவான் அமைத்துள்ளார் என்றால், பகிரங்க சாதனம் என்ற தலைப்பில் பலவிதமான நெறிகளை பகவான் கொடுக்க போகின்றார். இவைகளையெல்லாம் பின்பற்றினால்தான் தியானத்தில் மனம் கூடும். இவைகளை பின்பற்றாமல் தியானம் என்ற பயிற்சியில் அமர்ந்தால் நாம் தியானத்தை மேற்கொள்ள முடியாது, அந்த சாதனையையே செய்ய முடியாது. இவைகளையெல்லாம் விளக்கமாக பார்க்க இருக்கின்றோம். ஒருவர் உடலுக்கு எவ்வளவு ஓய்வு கொடுக்கணுமோ, உறக்கத்தை கொடுக்கணுமோ, அதை கொடுக்காமல் தியானம்ங்கிற சாதனையில் அமர்ந்தால் பிறகு உடல் உறக்கத்தை அந்த நேரத்தில் எடுத்துக்கொள்ளும். பகவான் சொல்ல போகிறார், அந்த நேரத்தில் நீ நன்கு தியானம் செய்வாய், சுஷுப்தி என்ற தியானத்தை செய்வாய், ஆழ்ந்த உறக்கம் என்ற சமாதிக்கு சென்று விடுவாய் என்று பகவான் சொல்ல போகிறார். இப்போ இங்கே எப்படி பகவான் இந்த அத்தியாயத்தை அமைக்கிறார் என்றால், முதலில் பகிரங்க சாதனம்னு சிலதை சொல்லுவார், பிறகு அந்தரங்க சாதனத்தை சொல்ல போகிறார். அந்தரங்க சாதனம்னா தியானத்திற்கு முன்னாடி என்னென்ன ஏற்பாடு செய்ய வேண்டும், நாம் எப்படிப்பட்ட ஆசனத்தை வச்சுக்கணும், ஆசனம்னா இருக்கிற இடத்த சொல்ல போகிறார். பிறகு எந்த இடத்த தேர்ந்தெடுக்கணும்,
எந்த இடத்தை நாம் தேர்ந்தெடுத்து தியானத்தில் அமரணும், எப்படி அமர வேண்டும், எப்படிப்பட்ட மனநிலையுடன் அமர வேண்டும், இவைகளையெல்லாம் பகவான் சொல்ல போகிறார். அவைகளையெல்லாம் அந்தரங்க சாதனம்னு சொல்லுவோம். அப்போ 6வது அத்தியாயத்தில் வர்ற 2 மேஜர் ஹெட்டிங் என்ன? பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம். ஒருவர் பகவான் சொன்னபடி பகிரங்க சாதனத்தையும் அந்தரங்க சாதனத்தையும் பூர்த்தி செய்துவிட்டால் அவர் தியானத்துக்கு தயாராக இருக்கின்றார். பிறகு 3வதாக இந்த அத்தியாயத்தில் பகவான் சொல்லப்போவது தியான சொரூபம். முதல் டாபிக் பகிரங்க சாதனை, 2வதாக வர இருக்கின்ற கருத்து அந்தரங்க சாதனை, 3வது தியான சொரூபம். நாம் எதை தியானம் செய்ய வேண்டும்னு சொல்ல போகிறார். அந்த தியான சொரூபம் வரும்பொழுது அவைகளை பற்றி விளக்கமாக பார்ப்போம். தியான சொரூபம் 2ஆக நாம் பார்த்துள்ளோம். ஒன்று உபாசனம், இனி ஒன்று நிதித்தியாசனம். தியான சொரூபம் 2 விதம், உபாசனா ரூப தியானம், நிதித்தியாசன ரூப தியானம். பகவான் இங்கு நிதித்தியாசன ரூபமான தியான சொரூபத்தை சொல்வார். பிறகு 4வதாக வருகின்ற அடுத்த தலைப்பு இந்த அத்தியாயத்தில் தியான பலம். இவ்விதம் தியானம் மேற்கொண்டால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், எப்படிப்பட்ட பிரயோஜனத்தை அடைவோம் என்று சொல்ல போகின்றார். நாம் அடைகின்ற பிரயோஜனம் நாம் எப்படிப்பட்ட தியானத்தை செய்கிறோம் என்பதை பொறுத்து. இங்கு பகவான் நிதித்தியாசனம் என்ற தியானத்தை சொல்வதனால் நிதித்தியாசனத்தினால் வருகின்ற பலனை சொல்வார். இப்போ கொஞ்சம் ஸ்லோகங்கள் வரும் வரை, இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி வரும் வரை இந்த 4 தலைப்புகளுக்குள் நாம் இருப்போம். இந்த 4 தலைப்புகள் என்ன? பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான சொரூபம், தியான பலன். இதைத்தான் பகவான் பேச போகிறார். இந்த 4 கருத்தை பேசி முடித்ததற்கு பிறகு அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்பான். இந்த அத்தியாயத்தினுடைய கடைசி பகுதி வரும்போது அர்ஜுனன் ஒரு கேள்வி கேட்பான். என்னால் தியானம் பண்ண முடியல, இந்த மனசை எனக்குள்ளே வச்சிருக்கிறதுங்கிறது காற்றை கையில் வச்சிருக்கிறது போலன்னு சொல்ல போகின்றான். பிறகு பகவான் தியானத்திற்கு வரும் தடைகள், அந்த தடையை நீக்க உபாயம், அதை பற்றி பேசுவார். மீண்டும் அதற்கு பிறகு அர்ஜுனன் ஒரு கேள்வியை கேட்பான். அதற்கும் பதிலை பகவான் சொல்வார். இதுதான் இந்த அத்தியாயம். இப்போ அர்ஜுனன் இனி கேள்வியை கேட்க போகிற வரைக்கும் பகவான் பேசுகின்ற கருத்து 4 தலைப்பின் கீழ் வருகின்றது. பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான சொரூபம், தியான பலம். பகவான் இந்த 4 கருத்துக்களை வரிசையாக சொல்வதில்லை, மாற்றி மாற்றி சொல்கின்றார். முதல்ல பகிரங்க சாதனத்தை சொல்லுவார், பிறகு திடீர்னு தியானத்தினுடைய பலனை சொல்லுவார், பிறகு அந்தரங்க சாதனத்தை சொல்லுவார், பிறகு பகிரங்க சாதனத்தை சொல்லுவார், பிறகு தியானத்தினுடைய சொரூபத்தை சொல்லுவார். இவ்விதம் இந்த 4 கருத்துக்களும் மாறி மாறி பகவான் சொல்கின்றார். இப்போ நம்ம 6வது அத்தியாயத்தை படிக்கும்போது எப்படி படிக்கணும்னு சொன்னால், எந்த ஸ்லோகங்கள் இந்த 4 கருத்தில் எந்த கருத்தை சொல்லுதுன்னு தெரிந்து நாம் விபாகம் செய்ய வேண்டும். அது நம்முடைய பொறுப்பு. ஆனால் பகவான் முதல்ல பகிரங்க சாதனம், பிறகு அந்தரங்க சாதனம், பிறகு தியான சொரூபம், பிறகு தியான பலன் முறையாக சொல்லவில்லை, மாறி மாறி சொல்கிறார். இடையில தியான பலனை சொல்லுவார், பகிரங்க சாதனத்தை சொல்லுவார், திடீர்னு அந்தரங்க சாதனத்தை சொல்லுவார். இவ்விதம் பகவான் சொல்லி இருக்கின்றார். இனி நாம் முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பித்து 6வது ஸ்லோகம் வரை பகிரங்க சாதனையை பகவான் சொல்கின்றார். இப்போ முதல் 6 ஸ்லோகங்கள் பகிரங்க சாதனம்.
அதற்கு அடுத்த ஸ்லோகங்களில் என்னென்ன வருகிறது என்று அந்த ஸ்லோகங்களுக்கு வந்ததற்கு பிறகு பார்ப்போம். இப்போ எந்த நிலையில் நாம் இந்த அத்தியாயத்திற்குள் நுழைகின்றோம்? 4 கருத்துக்கள் வர இருக்கின்றது. பகிரங்க சாதனம், அந்தரங்க சாதனம், தியான ஸ்வரூபம், தியான பலன். இப்பொழுது நாம் பகிரங்க சாதனத்திற்குள் செல்கின்றோம். இந்த கருத்து முதல் 6 ஸ்லோகங்களில் இருக்கின்றது. இப்போ பகிரங்க சாதனம் என்றால் என்ன என்பதை நாம் பார்த்து விட்டோம். தியானம் என்ற சாதனை வெற்றிகரமாக நடைபெற நாம் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள், தியான காலத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள் அல்ல, மற்ற நேரத்தில் கடைபிடிக்க வேண்டிய நியமங்கள். இப்போ தியான காலத்தில் நீ இந்த மாதிரி கண்ணை மூடிருன்னு பகவான் சொன்னார்னா அது அந்தரங்க சாதனம். தியானம் பண்ணும்போது செய்ய வேண்டிய நியமங்கள். தியானம் பண்ணாத நேரத்தில், மற்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன தகுதிகள் அல்லது குணங்கள், பண்புகள் தேவை, இவையெல்லாம் சொல்கிறார். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னு சொன்னால், தியானங்கிறத செய்யறதுக்கே வாழ்க்கை முறைப்பட்டு இருக்க வேண்டும். வாழ்க்கை முறைப்படாமல் எதை வேணாலும் நீ செய்து கொண்டு தியானமும் நீ செய்யலாம் என்றால் அது உண்மையில் நடைபெறாது, தியானமே நடைபெறாது. அப்படி செஞ்சோம்னு சொன்னால் அது தியானம் அல்ல, தியானாபாசம். தியானாபாசம்னா தியானம்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். தியானம்னு நினச்சிட்டு எதையோ பண்ணிட்டு அதுக்கு பேர் தியானம்னு நினச்சிட்டு இருக்கோம். கண்ணை மூடி உட்கார்ந்துட்டா தியானமாகுமா? அல்லது சில பேர் சொல்லுவார்கள், காலையில் 4 மணிக்கு எதை நீ செய்தாயோ அது நல்லா சித்தி ஆகும்னு சொன்னால் பால்காரர்களுக்கு தான் பெரிய சித்தி ஆகும். ஏன்னா அவங்க தான் 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க பிஸ்னஸை நல்லா பண்ணுறார்கள். அப்படியெல்லாம் இல்லையே. அப்படி அந்த நேரத்தில் யார் எதை செய்தாலும் சித்தி ஆகும்னா எதை செய்கிறார்கள், என்ன செய்கிறார்கள்னு இருக்கே. அப்படி தியானம் என்பது என்ன, உண்மையிலேயே அது நமக்குள் நடைபெற வேண்டுமென்றால் இங்கு பகவான் பகிரங்க சாதனையாக சிலதை சொல்ல போகிறார். சில பண்புகள், சில சாதனைகளை சொல்கிறார். அதில் நாம் ஆரம்பிக்கின்றோம். இந்த பகிரங்க சாதனை ஒன்று அல்ல, பலதை சொல்ல போகிறார். நம்ம உறக்கத்தை முதல் கொண்டு சொல்ல போகிறார். நீ எவ்வளவு தூங்கணும், எவ்வளவு முழிச்சிருக்கணும், உன்னுடைய உணவு எப்படி இருக்கணும், உன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கணும், நீ ஓய்வெடுக்கிறது எவ்வளவு ஓய்வெடுக்கணும், அதிகமாக ஓய்வெடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறார், குறைவாகவும் ஓய்வெடுக்கக்கூடாதுன்னு சொல்ல போகிறார். இவைகளெல்லாம் பகிரங்க சாதனமாக சொல்லுவார். அதில் முதல் பகிரங்க சாதனமாக பகவான் கூறுவது கர்ம யோகம். இப்போ முதல் ஸ்லோகத்தில் முதல் பகிரங்க சாதனமாக பகவான் கர்ம யோகத்தை தியானத்துக்கு அங்கமாக அறிமுகப்படுத்துகின்றார். இப்போ 6வது அத்தியாயம் எதோடு துவங்குகின்றது? கர்ம யோகத்துடன் துவங்குகின்றது. கர்ம யோகம்னா என்னன்னு கேட்க மாட்டீர்களே, அதான் நம்ம படித்துள்ளோம். கர்மயோகம் யார் செய்துள்ளார்களோ, கர்மயோக வாழ்க்கையை யார் செய்து கொண்டிருக்கிறார்களோ, கர்மயோக வாழ்க்கையை மேற்கொள்பவர்களினால் தான் தியானம் என்ற சாதனையை செய்ய முடியும், செய்தால் வெற்றியை அடைய முடியும். கர்மயோகம்னா என்னன்னு மறந்து போச்சேன்னா சுருக்கமாக ஞாபகம் வச்சுக்கணும்னா தார்மீக ஜீவனம், தர்மமாக வாழுதல், தர்மத்தை பின்பற்றி வாழ்க்கையை அமைத்தல் கர்மயோகம். கர்மயோகம்ங்கிற தலைப்பில் நம்ம எவ்வளவோ கருத்து பேசியிருந்தாலும் கர்மயோகம் என்றால் தர்மப்படி வாழ்தல். இது ரொம்ப கிராஸ் டெஃபினிஷன். கொஞ்சம் பக்கத்தில் போகணும்னு சொன்னால் ஈஸ்வர அர்ப்பணமாக கர்மத்தை செய்தல், கடமைகளில் பயனை எதிர்பார்க்காமல் இருத்தல், வேறு சில செயல்களில் வருகின்ற பலனை எதிர்பார்த்தாலும் இறைவனுடைய பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல்,
இவைகளெல்லாம் கர்மயோகத்தினுடைய அங்கங்கள். அந்த கர்மயோகத்துடன் பகவான் இந்த அத்தியாயத்தை துவங்குகிறார். இப்போ தியானம் நல்லா செய்யணும்னா என்ன பண்ணணும்னா கர்மயோகத்தில் வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டும். இப்போ முதல் 2 ஸ்லோகங்களில் பகவான் கர்மயோக ஸ்துதி செய்கின்றார். கர்மயோகத்தை பகவான் ஸ்துதி செய்கின்றார். ஸ்துதினா புகழ்கிறார். கர்மயோகத்தை ஏன் புகழ்கிறார்? அப்பொழுதுதான் கர்மயோகத்தை ஒருவன் மேற்கொண்டு பகிரங்க சாதனையை செய்ய முடியும். இந்த முதல் ஸ்லோகத்திற்கு இப்பொழுது வருகின்றோம். முதல் ஸ்லோகத்தினுடைய சாரம், கர்ம யோகியை பகவான் உயர்வாக பேசுகிறார். இப்போ முதல் ஸ்லோகத்தினுடைய சாரம், மைய கருத்து கர்ம யோகி ஸ்துதி. கர்ம யோகியை பகவான் புகழ்கின்றார், ஸ்துதி செய்கின்றார். கர்மயோகி என்றால் கர்மயோகப்படி வாழ்கின்ற மனிதனை பகவான் புகழ்கின்றார், புகழ்ச்சி செய்கின்றார், ஸ்துதி செய்கின்றார். நம்ம எப்படி ஒருத்தரை ஸ்துதி பண்ணுவோம்? ஒருவர்கிட்ட டொனேஷன் கேட்க போகிறோம்னு சொன்னால் எப்படி அவரை புகழுவோம்? கர்ணனுக்கு அடுத்தது நீங்கள் தான் பிறந்திருக்கீங்கன்னு சொல்லித்தானே ஸ்துதி பண்ணுவோம். அவர் கொடுக்குறாரோ இல்லையோ ரெண்டாவது. ஸ்துதி எப்படி பண்ணுவோம்? நீங்கள் தான் நல்ல ஆள், நீங்கள் எதோ நல்லதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க, தர்மாத்மா, இப்படியெல்லாம் சொல்லுவோம். சொல்லும்போதே தெரியும் அவர் என்ன பண்ணிகிட்ருப்பார்னு நமக்கு. அப்படி ஸ்துதி என்றால் என்றைக்குமே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுதல்ங்கிறது அதில் இருக்கும். அப்போ தான் அது ஸ்துதி. அது அப்படியே சொன்னால் அதில் என்ன பெருமை இருக்குது? ஸ்துதின்னு சொன்னாவே கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லணும். அவருடைய நிலைக்கு மேலே கொஞ்சம் சொன்னால் தான் அவரை ஸ்துதி பண்ண மாதிரி நினைப்பார். கரெக்டாக சொன்னோம்னா இவன் என்ன நம்ம செஞ்சதைத்தானே சொல்லிட்டான்னு நினச்சி தன்னை புகழ்ந்த மாதிரி அவர் உணர மாட்டார். அப்படி பகவான் கர்மயோகி நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டா கர்மயோகிக்கு என்ன தோணும்? அதில் என்ன பெரிய, நான் நல்லவனாக இருக்கேன், பகவான் நல்லவன் சொல்லிட்டார், என்ன பெரிய பகவான் நம்ம புகழ்ந்துட்டார் அப்படின்னு கர்மயோகி நினைக்கலாமா? அதனால் இங்கே பகவான் கர்மயோகியை எப்படி சொல்கிறாருன்னு சொன்னால், கர்மயோகி தான் பரம சந்நியாசி அப்படின்னு புகழ்கிறார். இப்போ கர்மயோகியை சந்நியாசிக்கு நிகராக புகழ்கின்றார். இப்போ கர்மயோகி தான் சந்நியாசி. காரணம் என்ன? சந்நியாசி ஏதோ ஒன்றை தியாகம் பண்ணுறார், கர்மயோகியும் ஏதோ ஒன்றை தியாகம் செய்கின்றார். இப்போ 2 பேர்த்துக்குள்ள சாமானிய குணம் என்ன? தியாகம். சாஸ்திரத்தில் இதை குணவிருத்தி என்று அழைப்பார்கள். குணவிருத்தி என்றால் ஒருவரை ஒருவரோடு ஒப்பிட்டு புகழ்ந்து சொல்லுதல். இதற்கு பிரசித்தமான உதாரணம் சிம்ஹக மாணவகக. மாணவன் சிங்கம் அப்படின்னு சொல்கிறது. ஒரு மாணவனை பார்த்து நீ சிங்கம் அப்படின்னு சொல்கிற. அதனுடைய அர்த்தம் என்ன? 4 காலில் நடந்துட்டுருப்பான்னு அர்த்தமா? கிடையாது. சிங்கத்தை போல தைரியமானவன் அப்படின்னு அர்த்தம். அப்படி இதற்கு பேர் குணவிருத்தி அப்படின்னு பேர். இப்போ கர்ம யோகியை சந்நியாசி என்று புகழ்ந்தால் சந்நியாசிகிட்ட ஒரு குணம் இருக்கணும், அதே குணம் கர்மயோகிகிட்டே இருக்கணும். நீ சிங்கம்னு சொன்னால் அவன் ரொம்ப பயந்தாங்கொழியாக இருந்தான்னு வச்சுக்கோமே, இப்போ அவன் என்ன சிங்கம்னு சொல்ல முடியாதே. சிங்கத்திடம் இருக்கின்ற தைரியங்கிற குணம் மாணவனிடம் இருக்கின்ற தைரியங்கிற குணம் ஒன்றா இருக்குது. அதனால தான் சொல்லுவார்கள் சிங்கம் ஏகோகம் அசகா யோகம் கிருஷோகம்னெல்லாம் சொல்லாதான். நான் காட்டுக்குள்ளே தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், எனக்கு சகாயத்துக்கு ஆள் இல்லை, அப்படியெல்லாம் இருக்காதான். ஏன்னா அது ராஜா, தனியாக இருக்கிறது தான் ஒரு மெஜஸ்டி, அப்படி அது இருக்கு. அதே போல் மாணவனும் தனியாக எங்கே வேணாலும் போவான், தைரியமாக இருப்பான். அதே போல் கர்மயோகியிடம் கர்மத்தினுடைய பலனை துரத்தல் என்ற துறவு இருக்கின்றது. சந்நியாசியிடமும் துரத்தல் என்ற குணம் இருக்கின்றது. கர்மயோகி சந்நியாசியை போல அனைத்தையும் துறக்கவில்லை,
கடமைகள் அனைத்தையும் துறக்கவில்லை, ஆனால் கடமைகளிலிருந்து வருகின்ற பலனை துறக்கின்றான். இப்போ முதல் புகழ்ச்சி கர்மயோகிக்கு பகவான் என்ன செய்கின்றார்? சந்நியாசிக்கு சமம்னு சொல்றார். காரணம், சந்நியாசியிடம் துறத்தல் என்ற ஒரு குணம் இருக்கின்றது, கர்மயோகியிடமும் தனக்கு வருகின்ற பலனை துறத்தல் என்ற குணம் இருக்கின்றது. இப்போ பகவான் இதோட விட்டு வைக்கல, கர்மயோகிதான் சந்நியாசின்னு மட்டும் சொல்லாம கர்மயோகிதான் தியான யோகி அப்படின்னு புகழ்றார். இப்போ சந்நியாசின்னு சொன்னா சந்நியாசி, தியான யோகின்னு சொன்னா ஞானத்தில் நிஷ்டை பெற்ற யோகி. இப்போ கர்மயோகி தான் சந்நியாசி, கர்மயோகிதான் ஒரு யோகி அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல யோகின்னு சொன்னா மனதை முழுதும் அமைதிப்படுத்தியவன் என்று பொருள். இப்போ கர்மயோகி தான் மனசை அமைதிப்படுத்தின யோகிக்கு சமம், கர்மயோகி தான் சந்நியாசிக்கு சமம் என்று இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகியை ஒரு யோகியுடனும் சந்நியாசியுடனும் சமமாக பகவான் புகழ்ச்சி செய்கின்றார். இனி அடுத்த கேள்வி, யோகிக்கும் கர்மயோகிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கின்றது, என்ன சாமியம் இருக்கின்றது என்றால், யோகியானவன் மனதை அமைதிப்படுத்தி சாந்தமாக இருப்பான். கர்மயோகியினுடைய மனதிலும் ஓரளவு அமைதி சாந்தம் இருக்கும். இப்போ சந்நியாசியிடம் துறவு இருக்கின்றது, கர்மயோகியிடம் துறவு இருக்கின்றது. மனதை அமைதிப்படுத்தின யோகியிடம் மன அமைதி இருக்கின்றது, கர்மயோகியிடமும் பலனை துறந்த காரணத்தினால் மன அமைதி இருக்கின்றது. இதுதான் சாமியம். இப்போ சந்நியாசிகிட்டு இருக்கிற ஒரு குணம் கர்மயோகியிடம் இருக்கிறது, முழுமையாக இல்லாட்டி ஓரளவு இருக்கின்றது. யோகியுடைய குணம் மனதை அமைதியாக வைத்திருத்தல்ங்கிற குணமும் ஓரளவு கர்மயோகியிடம் இருப்பதனால் பகவான் இங்கு கர்மயோகிதான் சந்நியாசி, கர்மயோகியே ஒரு பரம தியான யோகி என்ற புகழ்ச்சியுடன் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கின்றார். ஆனால் நம்ம இந்த அத்தியாயம் பகவான் பேசி முடிகிற வரைக்கும் மனசில் ஒரு கருத்தை வச்சுக்கணும். பகிரங்க சாதனை, அந்தரங்க சாதனை, தியான ஸ்வரூபம், தியான பலம். எக்ஸாமினேஷன்லாம் வைக்கிறதா இருந்தால் இதைத்தான் நான் கேட்பேன். 4 கேள்வி என்னென்ன சொன்னார் பகவான்னு சொல்லி, அதெல்லாம் வைக்கிறதில்லை. இந்த 4 நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த அத்தியாயம் படிச்சுட்டு போகும்போது நம்ம எந்த சாதனைக்குள் இருக்கின்றோம். காரணம் என்னன்னா, இனிமேல் ஸ்லோகத்துக்குள்ளே போன உடனே எங்கெங்கேயோ போக ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நம்மளுடைய மெயின் ட்ராக்கை மறந்துடக்கூடாது. 6வது ஸ்லோகம் வரைக்கும் பகிரங்க சாதனைங்கிற தலைப்பில் எதோ கருத்தை பார்க்க இருக்கின்றோம். அப்போ நம்ம மறந்துடக்கூடாது, இவைகளெல்லாம் தியானத்துக்கு வெற்றியை கொடுக்கின்ற சாதனை, வெளியே இருந்து உதவுகின்ற சாதனை. இந்த வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது போல் பகிரங்க சாதனை, உள்ளேயே உங்களோடையே இருந்து சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுறது, கூடையே இருந்து தொந்தரவு கொடுக்கறதில்ல, கூடையே இருந்து சப்போர்ட் பண்ணுறது அந்தரங்க சாதனை. நான் வெளியே இருந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்லிமெண்ட்டில் சொல்கிறது பகிரங்க சாதனை. பகிரங்க சாதனை என்னென்ன, மற்ற நேரத்தில் இருந்து தியானத்திற்கு உதவி செய்தல். அந்த கருத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இப்பொழுது ஸ்லோகத்திற்குள் செல்லலாம். அநாஸ்ரிதக கர்ம பலம். கர்ம பலம் என்றால் கர்மத்தினுடைய பலனை, நம்முடைய கர்மத்தினுடைய பலனை, நாம் செய்கின்ற செயலினுடைய ரிவார்டு, அதனுடைய பலனை. அநாஸ்ரிதக என்றால் சார்ந்திருக்காமல், சார்ந்திருக்காமல். கர்மபலம் அநாஸ்ரிதக, கர்ம பலனை சார்ந்திருக்காமல்
காரியம் கர்ம. காரியம் என்றால் செய்யப்பட வேண்டிய. காரியம் என்றால் செய்யத்தக்க, செய்யப்பட வேண்டிய, செய்யத்தக்க வேண்டிய. அடுத்த சொல் கர்ம என்றால் ஆக்டிவிட்டீஸ், செயல். இப்ப காரியம் கர்ம, செய்ய வேண்டிய செயலை யக கரோதி. யகங்கிறது கடைசி சொல் முதல் வரியில். எவன் கரோதினா செய்கின்றானோ, எவன் செய்கின்றானோ. யக கரோதி, கரோதினா செய்கிறானோ. ரெண்டாவது வரியில சொல்ல போறார் அவன்தான் சந்நியாசி, அவன்தான் யோகின்னு சொல்ல போறார். இப்ப முதல் வரியில பகவான் கர்ம யோகத்தினுடைய லட்சணத்தையே சொல்றார். இந்த விதத்தில் எவன் செயலை செய்கிறானோ, இந்த விதம்தான் கர்மயோகத்தினுடைய சாரம். இப்ப பகவான் கர்மயோகத்தினுடைய சாரத்தை முதல்ல சொல்லி, யக எவனொருவன் காரியம் கர்ம செய்ய வேண்டிய செயலை, கர்ம பலம் அனாஸ்ருதக அதனுடைய பலனை எதிர்பார்க்காமல் செய்கிறானோ. சுருக்கமா என்ன? எவன் கர்மயோகத்தை செய்கின்றானோ என்பதுதான் இதனுடைய சாரம். இனி ஒவ்வொரு சொல்லுக்கும் விளக்கம் பார்ப்போம். அனாஸ்ருதக என்றால் சார்ந்தில்லாமல் இருத்தல். கர்ம பலம் என்றால் நம்முடைய பலனை, நம்முடைய செயலினுடைய ரிசல்ட், நம்முடைய செயலினுடைய விளைவை, அதனுடைய பலனை சாராமல். இந்த இடத்துல சங்கரர் சொல்றார், அனாஸ்ருதகங்கிறதனுடைய சாரம் கர்ம பலனில் பற்றில்லாமல். கர்ம பலனை சாராம கர்மம் செய் அப்படின்னு சொன்னா என்னுடைய அர்த்தம் என்னன்னா, கர்மத்தினுடைய பலன்ல பற்றை வைக்காதே. இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னா, கர்மண்யே வதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனன்னு பகவான் சொல்லியிருக்கார். உனக்கு கர்மம் செய்வதில் அதிகாரம் உண்டு, அதற்கு பிறகு பலன் இறைவன் நிர்ணயம் செய்து இயற்கையின் மூலமாக பகவான் கொடுப்பார். அதனால எது வருதோ அதை ஏற்றுக்கொள்னு சொல்லுவார். அதனால உன்னுடைய புத்தியில கற்பனை பண்ணி இதுதான் பலன் வரணும்னு நினைக்காதே. உன்னுடைய கடமையை நீ செய், அதற்கான பலனை பகவான் கொடுப்பார். பகவான் தான் சரியாக கொடுப்பார். ஆகவே அனாஸ்ருதகன்னு சொன்னா, எனக்கு இந்த பலன் வந்தாதான் இதை நான் செய்வேன், பலன் வரல அப்படின்னா செய்ய மாட்டேன். நம்முடைய கடமைகளையே அப்படி நினச்சிக்குவோம். நீ திருப்பி செய்வானான்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். செஞ்சாதான் என்னுடைய கடமையை செய்வேன், இல்லைன்னா செய்ய மாட்டேன் என்றெல்லாம் இல்லாமல், கர்ம பலனில் பற்றை வைக்காமல், கர்ம பலம் அனாஸ்ருதகசன் அப்படி இருந்து கொண்டு. இப்போ கர்ம பலனில் பற்றில்லாமல் கர்மத்தை தானே செய்யணும். கர்ம பலனில் பற்றில்லாமல் நான் எதையாவது செஞ்சிட்ருக்கிறேன்னேன்னா, அங்கேயும் பகவான் ஒரு கண்டிஷன் போட்டார். காரியம் கர்ம, செய்ய வேண்டியதை செய்யணும். எனக்கு பற்று இல்லையே, கர்ம பலனில் தான் நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லக்கூடாது. செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இப்போ காரியம்னு சொன்னால் நித்திய நெய்மித்திகாதி கர்ம, காமிய கர்மத்தை விட்டு நித்திய கர்ம நைமித்திக கர்ம என்று நம்முடைய கடமைகளை, செய்ய வேண்டிய தார்மீகமான செயல்களை. இப்போ காரியம்னு சொன்னால் செய்ய வேண்டிய, கர்த்தும் யோக்கியம் காரியம், செய்வதற்கு யோக்கியமான செயல்களை. கர்த்தும் யோக்கியம், யோக்கியம்னா ஃபிட், கர்த்தும்னா செய்வதற்கு, செய்வதற்கு தகுந்த செயல்களை எவன் அதுவும் பற்றில்லாமல் செய்கின்றானோ. யக கர்மபலம் அனாஸ்ருதக காரியம் கர்ம கரோதி. இவன் யாருன்னு சொன்னா, இவன் தான் கர்மயோகி. இப்போ கர்மயோகிங்கிறவன் யார்? தன்னுடைய பலன் மீது பற்றில்லாமல் பிறகு செய்ய வேண்டிய செயலை முறையாக செய்பவன். இவனை யாருன்னு பகவான் சொல்றார் ரெண்டாவது வரியில. சக அவன் சந்நியாசி, அவனேதான் சந்நியாசி. இந்த கர்மயோகி தான் சந்நியாசி.
எவன் இப்படி செய்கின்றானோ அவன்தான் சந்நியாசி. இப்போ கர்மயோகியினுடைய மனசில் எப்படி இருக்கும்? ஒரு குளிர்ச்சி வரும். என்ன சொல்றார்? பகவான் நம்மையே சந்நியாசின்னு சொல்லிட்டாரேன்னு சொல்லி இனி அவனுடைய மனதை பகவான் குளிர் வைக்கின்றார். யோகீச்ச, அவனே யோகி. சக சந்நியாசி, அந்த கர்மயோகியே சந்நியாசி, அந்த கர்மயோகியே யோகிதான். அவனே சந்நியாசி, அவனே யோகி. இங்கே சந்நியாசின்னு சொன்னால் ஞானயோக நிஷ்டக அப்படின்னு அர்த்தம். சிரவணம் மனனம்ங்கிற காரியத்தை செஞ்சிட்ருக்கிற சந்நியாச ஆசிரமத்தில் வாழ்கின்ற மனிதன், ஞான யோகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சந்நியாசி. யோகி என்றால் தியான யோக நிஷ்டக, தியான யோகத்தை செய்து கொண்டிருக்கின்ற சந்நியாசி. ஞானத்தை அடையணும், மோட்சத்தை அடையணும்னு வைராக்கியம் வந்த உடனே ஒருத்தன் சந்நியாசி ஆயிடுறான். சந்நியாசி ஆகும்போது அவனுக்கு ஞானமெல்லாம் கிடையாது. ஒன்று இருந்துருது, வைராக்கியம் வந்தாச்சு, விட்டுட்டு வந்துட்டான். பிறகு அவன் என்ன செய்வான்? முதல்ல ஞான யோகத்தை மேற்கொள்வான். ஞான யோகம்னா சாஸ்திரத்தை கேட்டல், சிந்தித்தல், சாஸ்திரம் படித்தல்ங்கிற சாதனையை செய்து வருவான். அது சந்நியாசிங்கிற சொல்லில் சொல்லப்படுகிறது. சந்நியாசங்கிற உயர்ந்த ஆசிரமத்தில், நான்காவது ஆசிரமத்தில், கடைசி ஆசிரமத்தில் வசிப்பவன் ஞான யோக சாதனையில் ஈடுபட்டு இருப்பவன். யோகி அப்படிங்கிற இந்த இடத்துல யோகிங்கிற சொல்லல பகவான் ஞான யோக சாதனையை முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? ஞான நிஷ்டை அடைகிறதுக்கு தியான யோகத்தில் ஈடுபடுவான். இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிற தியான யோகத்தில் அவன் முழு நேரத்தில் ஈடுபடுவான். இப்போ சாஸ்திரமெல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது தியானம் பண்ண மாட்டானான்னு சொன்னால், கொஞ்ச நேரம் தியானம் பண்ணுவான், மீதி நேரமெல்லாம் படிச்சுட்டு இருப்பான். பார்ட் டைம் ஒர்க்கு மாதிரி, ஏதோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் தியானம், மீதி நேரமெல்லாம் படிப்பு சிந்தனை அதில் இருப்பான். பிறகு கிராஜுவலாக அவனுடைய டைம் எப்படி மாற்றணும்னு சொன்னால், எல்லாம் படித்து முடிச்சுட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு, மீதி நேரமெல்லாம் எதற்குனா கான்டம்ப்ளேஷன், சிந்தனை, நிதித்தியாசனத்து, அதிக கால நிதித்தியாசனம். அப்படி முதல்ல சந்நியாசி அதிக காலம் சிந்தனையிலேயே இருக்கான், அறிவை பெருக்குவதற்காக இருக்கின்றான். பிறகு அதே சந்நியாசி அறிவு அடைந்தவுடன் அறிவில் நிலை பெறுவதற்காகவே காலத்தை பயன்படுத்துகின்றான். அந்த சந்நியாசியை இங்கு பகவான் யோகி என்ற சொல்லல சொல்றார். இப்போ யோகி சந்நியாசி, உண்மையான யோகி உண்மையான சந்நியாசி யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்குவோம். அப்படிப்பட்டவனை கர்மயோகியோட சமமாக சொல்கிறார். கர்மயோகி யாருன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சந்நியாசிக்கு சமமானவன், இப்படிப்பட்ட யோகிக்கு சமமானவன். இப்போ இங்கே சொல்லியிருக்கிற சந்நியாசி கர்மயோகி, யோகி தியான யோகி, அவன் கர்மயோகியாக இருந்திருப்பானா இருந்திருக்க மாட்டானான்னா, அவன் கர்மயோகியாக இருந்து பகிரங்க சாதனையெல்லாம் செய்து மன தூய்மையெல்லாம் அடைஞ்சு அவன் சந்நியாசியாகி ஞான யோக சாதனை செஞ்சு தியான யோகத்தில் இருந்துகிட்ருக்கான். இப்படி இவைகளையெல்லாம் கடந்து சென்றவன். அவனை ஆரம்பத்தில் முதல் படியில் இருக்கின்ற சாதகனையும் பகவான் சமப்படுத்தி இவனை உற்சாகப்படுத்தும் பொருட்டு இவ்விதம் பகவான் பேசுகின்றார். அதனால் கர்மயோகி நினச்சிடக்கூடாது, ஓஹோ நம்ம தான் சந்நியாசி, நம்ம தான் யோகி, எல்லாத்தையும் அடைஞ்சிட்டோன்னு நினைக்கக்கூடாது. உற்சாகப்படுத்துவதற்காக பகவான் இவ்விதம் சொல்கின்றார். இதை ரொம்ப கஷ்டப்பட்டு சங்கராச்சாரியார் இந்த இடத்துல நிலைநாட்டுறார். பகவான் ஸ்துதி தான் பண்ணுறார், உண்மைன்னு நினச்சி ஏமாந்துடாதேன்னு சொல்கிறார். கர்மயோகி ஸ்துதி பண்ண உடனே நாம் எல்லாம் அடைஞ்சிட்டோமேன்னு நினைஞ்சிடக்கூடாது. இது ஒரு ஸ்துதி தான். எதற்கு ஸ்துதி பண்ணுறாருன்னா, கர்மயோகத்தை ஸ்கிப் பண்ணிட்டு தியான யோகத்துக்கு நீ வர முடியாது. தர்மத்தை விட்டுட்டு தர்மாதீத நிலைக்கு வர முடியாதுன்னு சொல்கிறார். நீ தர்மத்தை தியாகம் பண்ணிட்டு, தியாகம் சொன்ன தர்மத்தை அனுஷ்டானம் பண்ணாமல் தர்மத்தை தியாகம் பண்ணிட்டு தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் அப்பாற்பட்ட நிலைக்கு வர முடியாது. தர்மத்தை அனுஷ்டானம் செய்து தான் தர்மத்தை தியாகம் பண்ணணும்னு பகவான் சொல்ல விரும்புகின்றார். பிறகு கடைசி பகுதியில்
ந நிரக்னிஹி நச அக்ரியக. இங்க என்ன பகவான் சொல்றார், உண்மையிலேயே சந்நியாசின்னு சொன்னா சந்நியாசிக்கு லட்சணம் இருக்கு. நிரக்னிஹி என்பது சந்நியாசிக்கு ஒரு லட்சணம் சாஸ்திரத்தில். கிரகஸ்தாசிரமத்தில் இருப்பவர்களுக்கு லட்சணம் சாக்னிகி. சந்நியாசாசிரமத்தில் அல்லது சந்நியாசிக்கு இனியொரு பெயர் நிரக்னிகி. நிரக்னிகி என்பது சந்நியாசிக்கு இனியொரு பெயர். இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்முடைய வைதிக சம்பிரதாயப்படி பிரம்மச்சரிய ஆசிரமத்திலிருந்து கிரகஸ்த ஆசிரமத்திற்குள் ஒருவன் செல்கின்றான், இல்லறத்திற்கு ஒருவன் செல்கின்றான். செல்லும் பொழுது ஒரு அக்னியானது வளர்த்தப்படும். அக்னிஹோத்திரம் செய்வதற்கு அவன் வீட்டில் ஒரு அக்னியானது, ஒரு சின்ன ஹோம குண்டம் போட்டு அதில் தீ வளர்க்கப்படும். கார்கபத்யா அக்னின்னு அந்த அக்னிக்கே பேர். பிறகு அந்த கிரகஸ்தன் என்ன செய்ய வேண்டும், அக்னிஹோத்திரம்னு ஒரு கர்ம, அது ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். காலையில் செஞ்சாலும் சாயந்தரம் செய்தாலும், காலையில் ஒருக்கா செய்யணும், சாயந்தரம் ஒருக்கா செய்யணும். அந்த அக்னிஹோத்திரம்ங்கிற கர்ம. பிறகு வேறு ஏதாவது யாகங்கள் யக்ஞங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் அந்த யாக குண்டத்தை பயன்படுத்தி செய்து வருவான். அவன் என்ன செய்யணும், அந்த அக்னியை அணையாமல் பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். திருமணம் செய்த நாளில் இருந்து அந்த அக்னியை அவன் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த அக்னி அவங்ககிட்ட வீட்டில் இருந்துகிட்டே இருக்கு. 2 நிபந்தனையில் தான் அந்த அக்னியை அணைக்கலாம். ஒன்று, அவன் இறந்து விட்டால் அந்த அக்னியை எடுத்து தான் அவனுக்கு கடைசி காரியத்தை செய்கிறது. அது வரைக்கும் அந்த அக்னி இருந்துகிட்டே இருக்கணும். 2வது, சந்நியாச ஆசிரமத்திற்கு போகும் பொழுது அந்த அக்னியை அவன் தியாகம் செய்யலாம். இந்த அக்னி கர்மம் மனிதனுக்கு, மேல் மெம்பருக்கு தான், அந்த புருஷனுக்கு தான். அவனுடைய டியூட்டி தான் அந்த நெருப்பை பாதுகாத்து கொண்டு இருப்பது. இப்போ அக்னின்னு சொன்னால் அவன் எடுத்துக்கொண்ட நெருப்பு, சாக்னிகின்னு சொன்னால் அந்த நெருப்புடன் அவன் கூடியவன். இந்த நெருப்பு எதை குறிக்கின்றது, கர்மத்தினுடைய அங்கம் என்பதை குறிக்கின்றது. கர்மத்துக்கு அங்கம் நெருப்பு. ஏன்னா விதவிதமான யாகங்களுக்கு அந்த நெருப்பானது பயன்படும். இப்போ அந்த கிரகஸ்தன் என்ன செய்யணும், வாழ்நாள் முழுவதும் அந்த நெருப்பை பாதுகாத்துட்டே வரணும். அவன் இறந்துட்டான்னு சொன்னால் அந்த நெருப்பை எடுத்து தான் அவனுக்கு கடைசி காரியம் பண்ணணும். அதற்கு பிறகு அவன் வளர்த்த அந்த நெருப்பு அணைக்கப்படலாம். அல்லது வைராகியத்தை ஒருவன் அடைந்து சந்நியாசாசிரமத்திற்கு வந்துவிட்டால் அவனும் இறந்ததற்கு சமம். பிறகு என்னன்னா அந்த நெருப்பை அணைத்து விடலாம். அதாவது இந்த டாக்டர்ஸ் சொல்லுவார்கள், யாருக்காவது பிரெயினில் அடிபட்டு சாக போகிற நிலையில் இருக்கின்றான், ஹார்ட்டு மட்டும்தான் அங்கே பீட் ஆகிட்டுருக்கு, கிளினிக்கலி டெட் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது மருத்துவப்படி ஆள் செத்துட்டார், ஆனாலும் இன்னும் கொஞ்சம் அந்த ஹார்ட்டு மட்டும் வேலை செஞ்சிட்ருக்கு, பிழைச்சி வரமாட்டார். அப்படிப்பட்ட கண்டிஷனில் இருப்பவர்களுக்கு ஒன்று சொல்லுவார்கள், கிளினிக்கலி டெட்டுன்னு சொல்லுவார்கள். அதே போல் சந்நியாசி ஃபிலாசபிக்கலி டெட். அவன் கிளினிக்கலாக ஒருத்தன் சாகலான்னு சொன்னால் ஃபிலாசபிக்கலாக ஏன் ஒருத்தன் சாகக்கூடாது? அப்படி இறந்தவன் சந்நியாசி. இப்போ சந்நியாசியை பொறுத்த வரைக்கும் அந்த அக்னி போயிடுதுன்னு சொன்னால் அவன் இறந்ததற்கு சமம். அதனால தான் சந்நியாசி உயிரோடு இருக்கும்போது அவருடைய ஃபோட்டோக்கெல்லாம் மாலை போடலாம். உங்கள் வீட்டில் உங்கள் ஃபோட்டோவுக்கு வீட்டில் போகும்போது மாலை போட்டுட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாராவது வீட்டில் மாலை போட்டு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோமே, கோவம் வந்துடும். நான் உயிரோடு இருக்கும்போது மாலை போடுறதான்னு சொல்லி. நம்மளுக்கு பழக்கம் செத்தவங்களுக்கு தான் மாலை போடுறதுன்னு சொல்லி அவங்க ஃபோட்டோவுக்கு. ஆனால் சன்னியாசிக்கு போடலாம். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த அக்னி அவனை விட்டு சென்று விடுகிறது. இப்போ நிரக்னிகின்னு சொன்னால் யாருக்கு அக்னி இல்லையோ அவன் நிரக்னி, அவன் சந்நியாசி. சந்நியாசி தான் நிரக்னியாக இருக்கின்றான்.
இப்போ சந்நியாசிக்கு என்ன பெயர்? நிரக்னிகி. காரணம் என்ன? அக்னியை விட்டுட்டு வந்துட்டான். அக்னியை விட்டுட்டு அவன் சந்நியாசாசிரமத்துக்கு வந்து விட்டான். இது நம்ம அந்த காலத்தில் அப்படி ஒரு பரம்பரையாக இருந்தது. இன்றைக்கி எந்த வீட்லேயும் அக்னி எரிஞ்சிட்டு இருக்கிறது இல்லை. அப்படி எரிஞ்சிட்டு இருந்தால் வேறு விதமாக எரிஞ்சிட்ருக்கு. அதனால் இன்றைக்கெல்லாம் இந்த காலம் மாறிவிட்டது. வேறு விதத்தில் கர்மயோகத்தை நாம் செய்தாக வேண்டும். அந்த காலத்தில் அப்படி இருந்தது. இன்றும் கூட ஆந்திராவில் சில கிராமத்தில் நித்யாக்னிஹோத்திரினகன்னு சில பேர் இருக்காங்களாம். அவங்க வீட்டில் எல்லா காலத்துலேயும் வீட்டில் அக்னி இருக்குமா. அப்படி சில கிராமங்களில் இருக்குன்னு சொல்கிறார்கள். ஒரு காலத்தில் நம்மளுடைய பரம்பரை ட்ரெடிஷனில் அப்படி இருந்தது. இப்போ நிரக்னின்னு சொன்னால் அக்னி இல்லாத சந்நியாசி. பிறகு அடுத்த சொல் அக்ரியக அப்படின்னு ஒரு சொல்ல பகவான் சொல்கிறார். அக்ரியகங்கிற சொல்லும் சந்நியாசியை குறிக்கின்றது. கிரியான்னு சொன்ன ஆக்டிவிட்டீஸ், அக்ரியகனா அவனுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது, ஒரு ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. எந்த விதமான கடமையும் எந்த விதமான பொறுப்பும் அவனுக்கு கிடையாது. அவன் யாருன்னா இப்போ சந்நியாசிக்கு இனியொரு பெயர் அக்ரியக. அக்ரியகன ஒரு வேலையும் இல்லாதவன். நிரக்னிகின்னு சொன்னால் அக்னி இல்லாதவன், கர்ம சாதனை அற்றவன். அக்ரியகன கர்மம் அற்றவன், வேலை இல்லாதவன் அர்த்தம். வேலை இல்லாதவன் என்ன அர்த்தம்? பொறுப்பற்றவன். பொறுப்பற்றவன்னா தப்பாக எடுத்துக்கூடாது. அவன் பொறுப்பு இல்லாமல் சுற்றிட்டு இருக்கானே அந்த அர்த்தம் கிடையாது. எந்த பொறுப்பும் அவனுக்கு கிடையாது. நான் சிலதெல்லாம் சொன்னால் அர்த்தம் எப்படியோ போயிடலாம். சன்னியாசி பொறுப்பற்றவன்னு சொன்னால் அதனால தான் நாடு இப்படி இருக்குதுன்னு சொல்லிடுவீங்க. அவனுக்கு பெரிய பொறுப்பு இருக்குது. எந்த பொறுப்பு தெரியுமோ? சன்னியாசியாக இருக்கிறது தான் பெரிய பொறுப்பு. அவனுக்கு பொறுப்பு இருக்குது, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. அதனால் சன்னியாசிகிட்ட போய் நீங்கள் ஊரை மாற்றுங்க, பிரச்சாரம் பண்ணுங்க, அதை பண்ணுங்க, இதை பண்ணுங்கன்னு சொல்லக்கூடாது. விருப்பம் இருந்தால் பண்ணுவார், இல்லைன்னா பேசாமல் இருப்பார். அது அவருடைய இஷ்டம்தான். அக்ரியக, அக்ரியகனா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. அல்லது அக்ரியகங்கிற சொல் எதை குறிக்கின்றது? சில யாகங்கள் அல்லது சில விதமான கடமைகளுக்கு அக்னி தேவையில்லை. இப்போ தானம் பண்ணணும்னு சொல்கிறோம், வேறு விதமான விரதங்கள், இந்த சாதனைக்கு அக்னி தேவையில்லை. இப்போ அக்ரியகன்னு சொன்னால் அக்னி தேவையில்லாத கடமைகளும் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்போ தானம் பண்ணுறதுக்கு எதுக்கு நெருப்பு? அதுக்கு தண்ணி தான் கொடுப்பார்கள், தண்ணியை வைத்து தான் தானம் செய்வார்கள். அப்படி சில வைதிக கர்மங்களில் அக்னியினுடைய உதவி தேவையில்லை. அக்ரியகன்னு சொன்னால் அக்னியினுடைய உதவி தேவையில்லாமல் வேதம் விகித்த கடமைகளும் அவனுக்கு இல்லை. நிரக்னிகின்னு சொன்னால் அக்னியினுடைய தேவையுடன் செய்யப்படுகின்ற கடமையும் அற்றவன். அப்படி ஒரு பொருள் இருக்கின்றது. அக்னியினுடைய தேவை இல்லாமல் செய்கின்ற வைதிக கர்மமும் அற்றவன் அக்ரியக. அல்லது இனியொரு அர்த்தமும் இருக்குது. சந்நியாசி யோகின்னு ரெண்டு வார்த்தை பகவான் சொன்னார். இங்கே சந்நியாசிங்கிறதுக்கு நிரக்னிகி, யோகி அப்படிங்கிற சொல்லுக்கு எதிர்ப்பதமாக அல்லது யோகிங்கிற சொல்லுக்கு அக்ரியகன்னு சொல்கிறார். இப்போ யோகின்னு சொன்னால் எந்த ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. என்ன பண்ணிகிட்ருப்பான்னா ஞான நிஷ்டைக்கான காரியத்தில் தான் ஈடுபட்டு இருப்பான். தியானத்தை தவிர அவன் ஒன்றும் செய்ய மாட்டான். தியானம்னு என்ன? அவன் அந்த சிந்தனையிலேயே இருப்பான். சந்தேகம் வரலாம் சில பேர்த்துக்கு, அப்படியெல்லாம் இருக்க முடியுமான்னா, ஒரு செஸ் சாம்பியனை போய் கேளுங்க, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் செய்கிறார்கள். அல்லது ஒலிம்பிக்கில் ஸ்விம்மிங் பண்ணுறவங்கள போய் கேளுங்க, அவர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அல்லது ஓடுறவனை போய் கேட்டால் தெரியும், அவர்கள் ஒரு நாளைக்கு ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரம் அதே வேலையை செய்வார்கள். மீதி நேரத்தில் என்ன பண்ணுவார்கள் தெரியுமோ? அதே சிந்தனையில் இருப்பார்கள். அப்படி ஒரு சாதாரண ஒலிம்பிக்கில் வரணும்னு சொன்னால் ஒருவன் முழு நேரத்தை சந்தோஷமாக ஒருத்தனால் செயல்படுத்த முடியுதுன்னு சொன்னால், ஞான நிஷ்டையினுடைய பலத்தை உணர்ந்தவன் ஏன் முழு நேரத்தில் ஈடுபட முடியாது? மத்தியானம் 2 மணினா தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. முழு நேரமும் அவனால் ஈடுபட முடியும். அப்படி அக்ரியகன எல்லா செயலையும் துறந்து அந்த தியானத்திலேயே இருப்பவன். இப்போ இங்கே பகவான் சொல்கிறார், ந நிரக்னிகி ந அக்ரியக. வெறும்
அக்னியை விட்டவனு மட்டும் சந்நியாசி அல்ல, வெறும் கடமைகளை விட்டவனு மட்டும் சந்நியாசி அல்லன்னு சொல்கிறார். இப்போ நிரக்னிகிங்கிற சொல்லில் என்ன கிடைச்சிருது? அக்னியை விட்டவன் சந்நியாசின்னு அர்த்தம் ஆயிடுது. அப்போது ஒருத்தன் சோம்பேறித்தனத்தில் அக்னியை விட்டுறான், கடமைகளை செய்யறதில்லை. அக்ரியகன எந்த செயலிலும் பொறுப்பிலும் இல்லாதவன். இப்போ பகவான் சொல்கிறார், ஒருவன் அக்னியை விட்டுட்டா மட்டும் சந்நியாசி ஆயிட முடியாது, அல்லது செயலில்லாமல் இருந்தால் மட்டும் அவன் யோகி அல்ல. ஏன்னா எத்தனையோ பிச்சைக்காரன் ஒரு செயலும் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடைச்சிருது, அந்த காலத்தில் பெரிய பெரிய கோயில் கட்டி போட்டிருக்கார்கள், அப்படியே சாஞ்சிட்டு தூங்குறதுக்கு. எந்திரிச்சா ஏதோ தர்மம் பண்ணணும்னு ரொம்ப பேர் காத்துட்ருக்காங்க, அவங்க சாப்பாடு கொடுத்துட்றார்கள். அப்போ அவனுக்கு என்ன கிரியை இருக்குன்னா, இப்போ அவன் எல்லா கிரியையும் விட்டவன், அவனுக்கு அக்னி இல்லை, அவனை யோகி சந்நியாசின்னு சொல்ல முடியுமோ? இப்போ பகவான் சொல்கிறார், வெறும் அக்னியை விட்டவனு மட்டும் சந்நியாசி அல்ல, எந்த விதமான செயலும் இல்லாதவன் மட்டும் சந்நியாசி அல்ல. பிறகு யார் சந்நியாசினா, கர்மயோகியாக இருப்பவனே சந்நியாசி, கர்மயோகியாக இருப்பவனே யோகி. உண்மையான சந்நியாசி சந்நியாசி, உண்மையான யோகி யோகி. இந்த இடத்துல உண்மையானன்னா அந்தந்த தர்மத்தை பின்பற்றி இருக்கிற சந்நியாசி யோகி, அவர்கள் சந்நியாசி அவர்கள் யோகிங்கிறதுல சந்தேகமில்லை. பிறகு வெறும் அக்னியை விட்டவனு மட்டும், வெறும் பொறுப்பற்றி இருப்பவனு மட்டும் யோகியோ சந்நியாசியோ ஆக முடியாது. இவர்களையெல்லாம் காட்டிலும் கர்மயோகியாக இருப்பவனே சந்நியாசி, அவனே யோகின்னு சொல்லி பகவான் யோகியையும் சந்நியாசியையும் கர்மயோகிக்கு சமப்படுத்தி கர்மயோகியை புகழ்ந்து அதன் மூலமாக கர்மயோகத்தையும் புகழ்ந்து கர்மயோகத்தினுடைய லட்சணத்துடன் முதல் ஸ்லோகத்தை ஆரம்பித்தார். இப்போ முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை மீண்டும் பார்த்தால், யக எவனொருவன் காரியம் கர்ம செய்ய வேண்டிய கடமைகளை அனாஸ்ருதக கர்மபலம் கர்ம பலனை சாராமல் செய்கின்றானோ சக கர்மயோகி, அந்த கர்மயோகியே சந்நியாசி, சக யோகி அவனே யோகி. ந நிரக்னி, ந நிரக்னிகின அக்னி இல்லாதவன் மட்டும், வெறும் அக்னியை திறந்தவன் மட்டும் சந்நியாசி அல்ல. நச்ச அக்ரியக செயலற்றவன் பொறுப்பற்றவனை நாம் யோகி என்று சொல்ல முடியாது. அவைகளை காட்டிலும் கர்மயோகம் செய்து கொண்டிருப்பவனை சந்நியாசி என்று சொல்லலாம், யோகி என்று அழைக்கலாம். இனி நாம் இரண்டாவது ஸ்லோகத்திற்கு செல்லலாம். யம் சந்நியாசமிதி ப்ராகுஹு யோகம் தம் வித்தி பாண்டவ நஹ்ய சந்நியஸ்த சங்கல்பக யோகி பவதி கஷ்சன. இந்த ஸ்லோகத்திலும் பகவான் கர்மயோகத்தினுடைய புகழ்ச்சி ஸ்துதி தான் செய்கின்றார். சென்ற ஸ்லோகத்தில் கர்ம யோகி என்ற மனிதனையும் சந்நியாசி யோகி என்ற மனிதனையும் சமமாக ஸ்துதி செய்தார், சொல்லி ஸ்துதி செய்தார். இந்த ஸ்லோகத்தில் கர்ம யோகத்தையும் சந்நியாசத்தையும் சமமாக பேசுகின்றார். இந்த ரெண்டுக்குள்ள வேறுபாடு என்ன? சென்ற ஸ்லோகத்தில் கர்ம யோகி உயர்ந்தவன்னு புகழ்ந்தார், கர்மயோகத்தை அனுஷ்டானம் செய்பவனை புகழ்ந்தார். எப்படி? சந்நியாச ஆசிரமத்தில் அல்லது சந்நியாச தர்மத்தை அனுஷ்டானம் செய்பவனுடன் சமமாக சொல்லி, இந்த ஸ்லோகத்தில் கர்ம யோகத்தையும் சந்நியாசத்தையும் சமமாக சொல்கின்றார்.
சென்ற ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை பின்பற்றுபவன் சந்நியாசத்தை பின்பற்றுபவனை பற்றி பேசினார், மனிதனை பற்றி பேசினார். இங்கு சாதனையை பற்றி பேசுகிறார். கர்மயோகம்ங்கிற சாதனையையும் சந்நியாசம்ங்கிற சாதனையையும் சமமாக சொல்லி மீண்டும் கர்மயோகத்தினுடைய ஸ்துதி செய்கின்றார். இப்போ முதல் 2 ஸ்லோகத்தினுடைய சாரம் என்ன? கர்மயோக ஸ்துதிஹி, கர்மயோகத்தின் பெருமை. எம் சந்நியாசமிதி பிராகுகு, ஸ்லோகத்தில் பார்த்தால் எதை சந்நியாசம் என்று சொல்கிறார்களோ யோகம் தம் வித்தி பாண்டவ, அதையே கர்மயோகமாக புரிந்துகொள். இப்போ கர்மயோகமும் சந்நியாசமும் ஒன்று என்று பகவான் புகழ்கின்றார். உண்மையிலேயே கர்மயோகமும் சந்நியாசமும் ஒன்றல்ல, பகவானுக்கு தெரியும். அடுத்த ஸ்லோகத்திலேயே 2க்குள்ள வேறுபாட்டை சொல்ல போறார். இருந்தாலும் பகவான் கர்மயோகத்தை புகழ சந்நியாசத்துக்கு நிகராக பேசுகின்றார். எம் என்றால் எதை, சந்நியாசம் எதை சந்நியாசம் இதி என்று பிராகுகு சொல்கிறார்களோ, யோகம், யோகம்ங்கிற சொல்லுக்கு கர்மயோகம், தம் அதையே கர்மயோகம் என்று வித்தி தெரிந்துகொள் பாண்டவ ஹே அர்ஜுன. இப்போ முதல் வரியில் சந்நியாசமும் கர்மயோகமும் ஒன்று என்று, சந்நியாச கர்மயோகம் ஒன்று என்று சொல்லும் வாக்கியம் எது? முன் ஸ்லோகத்தில் கர்மயோகி சந்நியாசி ஒன்று என்று சொல்வது. 2னுடைய சாரம் என்னன்னா கர்மயோகம் பகிரங்க சாதனம். 2வது வரியை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணமஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.